மனிதருக்கு ஆற்றும் சேவையே இறைவனுக்கு ஆற்றும் சேவை என்று விவேகானந்தர் அழகாக கூறுகிறார். மேலும் என்னுடைய கல்லூரி காலங்களிலே நான் படித்த ஒரு திருமூலருடைய பாடல் எனக்கு நினைவு வருகிறது. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயல், படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்று திருமூலர் அழகாக கூறுகிறார். அந்த பாடலின் பொருள், கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் ஒன்று கொடுத்தோம் என்றால் நடமாடும் கோயிலாகிய மனிதருக்கு அது சென்று சேராது. மாறாக நடமாடும் கோயிலாகிய மனிதர்களுக்கு நாம் ஒன்று செய்கின்ற பொழுது படமாடக்கூடிய கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு அது சென்று சேரும் என்று திருமூலர் அழகாக கூறுகிறார். அன்புக்குறிகளை, இப்படி எல்லா மதங்களுமே மனித சேவையில் தான் தங்களுடைய உச்சபட்சத்தை காண்கிறது. நாம் இந்த தவ காலத்தில் இருக்கிறோம், தவ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தவ முயற்சிகளும் சரி, நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வும் சரி, அதே குறிக்கோளதை கொண்டிருக்கிறது. மனித சேவையில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுதான் நம் கிறிஸ்துவ வாழ்வுக்கான கனி. அதை பற்றி தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நிறைய நேரங்களில் நமக்கு தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள்லாம். தேர்வின் பொழுது அந்த வினா தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இல்லையா? லீக் அவுட் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர்னா மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிறிஸ்துவலாகிய நமக்கும் நம்முடைய வாழ்வின் தேர்வுக்கான கேள்வியை இறைவன் இந்த நற்செய்தி பகுதியில் கொடுத்திருக்கிறார். எதை வைத்து இறைவன் நம்மை மதிப்பிடுவார், எதை வைத்து நாம் அவருக்கு ஏற்புடையோர் ஆவோம் என்பதை குறித்து தெளிவாக இந்த நற்செய்தியிலே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதி தான் அன்னை தெரசாவுடைய வாழ்வையை மாற்றியது. துன்புறுவோர்களிலும் இறப்போர்களிலும் இறைமகன் இயேசுவை காணும்படி செய்தது இந்த நற்செய்தி பகுதிதான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கிறிஸ்துவலாக என்று சிந்திக்கின்ற பொழுது, முதலில் நாம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது, நாம் செய்கின்ற ஜெபம், தவம், இதையெல்லாம் ஒரு புறம் வைத்திருந்தாலும் நம்முடைய சகோதர சகோதரருக்கு நாம் செய்கின்ற உதவி, அதை வைத்துதான் இறைவன் நம்முடைய வாழ்வை தரம் பார்ப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், எளிய உதவி. ஏன் எளிய உதவி என்று பார்த்தோம் என்றால், இந்த கிறிஸ்துவ மதம் யாரோ ஞானிகளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, படித்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, பணம் படைத்தவர்கள் மட்டும் கிறிஸ்துவ வாழ்வு சொந்தம் கிடையாது. யார் வேண்டுமெனாலும் கிறிஸ்துவ வாழ்வை அர்த்தமுள்ள வகையில் வாழலாம். அதற்காக தான் ஆண்டவர் எளிய உதவிகளை சொல்கிறார். தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்பது, இதெல்லாம் யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு உதவி. எனவே எல்லாருக்குமே கிறிஸ்துவ வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டது இந்த நற்செய்தி பகுதி தான். யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கணக்கு பார்க்காமல் செய்கின்ற உதவி. கணக்கு போட்டு இதை செய்தால் எனக்கு என்ன வரும், இதை செய்தால் எனக்கு என்ன வரும் என்று பார்க்காமல் ஒருவர் தேவையில் இருக்கின்ற பொழுது தானாக மனமுந்து செய்கின்ற உதவிதான் இறைவனுக்கு ஏற்ற உதவியாக இருக்கிறது. மேலும் இந்த உதவி எப்படிப்பட்ட உதவியாக இருக்கிறது என்றால், இயேசுவுக்கே சென்று அடைகின்ற உதவியாக இருக்கின்றது. நாம் அதை பற்றி இந்த நற்செய்தியில் வருகின்ற அந்த நல்லவர்கள் அதை இயேசுவுக்குத்தான் செய்தார்கள் என்று அவர்கள் நினைவே இல்லை, அவர்களுக்கு அது மனதிலே இல்லை. அவர்கள் ஒருவர் தேவையில் கண்டார்கள், அதை செய்தார்கள். எனவே அந்த உதவி இயேசுவுக்கே சென்று சேர்ந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பாடத்தை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய இந்த தவ காலத்திலே இன்றைய காலையில் கூட நம்முடைய அருத்தந்தை அழகாக கூறினார்கள், நம்முடைய தவ முயற்சியில் தினந்தோறும் நம்முடைய அயலாருக்காக நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு பிடி அரிசி, அதுதான் நம்முடைய தவ முயற்சியை அர்த்தமுள்ளதாக்குகின்றது என்று சொல்லி அழகாக சொன்னார். எனவே நம்முடைய இந்த தவ காலத்தில் இருக்கும் நம் அயலானுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். எது வென்றாலும் ஒரு மனிதன் இறைவாக்கினாக முதலில் தன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம் குடும்பத்திலிருந்தே தொடங்குவோம். என்னுடைய மனைவியில், என் குழந்தைகளில், என்னுடைய வயது முதிர்ந்த என் பெற்றோர்களில் நான் இயேசுவை காண வேண்டும். என்னுடைய அண்டை வீட்டாரில் நான் இயேசுவை காண வேண்டும். அவர்களுக்கு நான் அன்பு செய்ய வேண்டும். அவருடைய தேவைகளை தேடி நான் பூர்த்தி செய்ய வேண்டும். அங்கிருந்து தான் தொடங்குகிறது. எனவே நாம் குடும்பத்தில் அன்புள்ளவர்களாக, மேலும் அன்புள்ளவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பாடங்களை எடுத்துக்கொள்வோம். மனிதருக்கு செய்ய வேண்டிய சேவைதான் இறைவனுக்கு சென்று சேரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. எனவே மேலும் அன்புள்ளவர்களாக மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கிறிஸ்துவலாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.